ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மீஹாவ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் சாப்டர் 1 ஈஸி மூடில் கால் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸோ ஓகே வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதத்துக்குள்ளே 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டே 1 ஓகே லெட்ஸ் போகலாம். கார்ஸ்கேப் தேவையான பொருட்கள் மொத்தம் 6 பிரெஞ்சு அதோடு சேர்த்து சொல்கிறேன். ஸோ மொத்தம் 6 தேவைப்படும். ஓகே வச்சு இங்கே இந்த கதவு முடிச்சு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இருக்குது சரி பிரெஞ்சு கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளார கார் பேட்ரி, ஓகே வின்ச் ஹேண்டில் இருக்குது. ஐயோ இதை ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு போய் போடணும். வாங்க எங்கேயோ கிளவி திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அப்படியே சத்தத்தை போட்டு போவோம். ஏன்னா அப்போ தான் கிளவி இந்த சைடு வருவோம். இங்கே இப்படி திறந்துட்டு அங்கே போய் போட்டுட்டு கூட வரலாம் நம்ம. என்னடா பட் ஏதோ எதுக்கு அவ்வளோ தேவையில்ல வந்துட்டாலே இல்லை. இங்கே இந்த பக்கம் என்னடா ஓ இங்கே இருக்கா. ஓகே சார் இப்போ வின்ச் ஹேண்டில் போட்டு வெளியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐ மீன் அந்த கிணறுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா அங்கே இருக்கோம். ப்ளீஸ் கிணறுல எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஹேமராக இருக்கணும்னு, ஹேமர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹேமராக இன்ஜின் பட்டோம். ஹேமர் இருந்தால் வேஸ்ட்டு மேபி சொல்ல முடியாது. இன்ஜின் பாட்டுங்க நைஸுங்க. இப்போ இதை கொண்டு போய் நான் காரில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தோம் அங்கே. ஓகே 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 ஒன்றொன்றுத்தையும் எடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சிடணும். இந்த வெப்பன் கீ கிடைக்கல. இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஸ்பெஷல் கீ இருக்குது. ஓகே இங்கே இருக்காங்க. இல்லை ஓ கார் பேட்டரி கிடச்சிச்சுங்க. நைஸுங்க. வேறு லிட்டரலி ஸ்பீட் ரன்னிங் திஸ் நைஸ். இதில் வெப்பன் கீ இருக்குமா பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே இதை வச்சுரு அண்ட் அப்படியே பொறுமையாக போய் இங்கே அவள் இருக்கா. ஃபஸ்ட்டு அவள் எங்கே இருக்கான்னு தெரில. அதை தட்டி விட்டு பார்த்து போய் சரி தேவையில்லாத வேலை பண்ணணும். ஓகேவா ஃபஸ்ட்டு வராளான்னு பார்க்கணும். அவள் எங்கே இருக்கானே தெரிலங்க. அப்புறம் நம்ம திடீர்னு வந்துடுவோம் நினைப்போம். ஓகே கிளவி வந்துட்டா. ஓஹோ நம்ம போயிட்டியா? போயிட்டான் தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கும். நம்ம அப்படியே இது வழியாக போயிடும். ஏன்னா நீங்கள் இவ இப்போ இங்கே இருக்கா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் நம்ம இங்கெல்லாம் இன்னும் சர்ச் பண்ணல. சர்ச் பண்ணாத இடத்தெல்லாம் சர்ச் பண்ணலாம். ஏசி ரிமோட் இருக்குது. ஐ மீன் ரிமோட் இருக்குது. அந்த டோரோட ரூம் ரூம் இது இருக்குது. காக்கா கிட்டே என்ன இருக்குது? ரஸ்டிக்கு. அப்புறம் இதை சத்தியம் எடுக்க மாட்டேன். கேஸ் ஒலையும் இல்லை. சந்தோஷம். இங்கே என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஸ்டேக். மேபி ஸ்பைடர்கிட்ட ஏதாச்சும் உருப்படியாக இருக்க சான்ஸ் உள்ளது. ஓகே வீடு திட்டு போயிட்டு இங்கே ஒரு சத்தம் போட்டு. ஓகே சத்தம் போட்டேன். கிளவி இங்கே வந்துட்டுருப்பா இப்போது. அதனால் நம்ம ஜாலியாக எங்கேயோ கிளவி பக்கத்தில் இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரே கடை எவ்வளோ சீன் போட்டுருக்கீங்க. ஓகே இப்போதைக்கு இங்கே பெப்பர் சீன்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. புக் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பைடர் ரூம் ஐ மீன் ஸ்பார்க் பிளக் நைஸு போனால் இதில் போடு ஐசியோன்றா. ஓகே ஸ்பார்க் பிளக் எடுத்துட்டோம். பயங்கர ஓடி போயிட்டு இதுக்குள்ளார போயிட்டு எங்கேயோ ட்ராப் போடுறோம். எங்கே அங்கேயே இருக்கா? இங்கே ட்ராப்லாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் போட்டுருவோம். பயமாக இருக்குதுங்க. லிட்டரலி பார்த்துட்டு திடீர்னு எங்கேயாச்சும் பக்குன்னு வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ணிடுவாளோன்னு. ஓகே ஃபஸ்ட்டு கிளவி அவன் இங்கே வரும்போது உங்களுக்கு வந்துட்டான். ஓகே நைஸ். போமா
போட்டு தள்ளும் தருணம் கைஸ் இது. போச்சுங்க அப்போ எனக்கு திடீர்னு ஜாய்ஸ்டிக் பக் ஆகும். ஆன் பண்ணிட்டல. ஓகே ஸ்பார்க் ப்ளக் இப்போது உள்ளே தான் இருக்குது. நான் பேட்ரி எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு எனக்கு 4 பொருள் கிடச்சிருச்சுங்க. இன்னும் கார்கி, அப்புறம் என்னடா ஆமாம் கார்கி மட்டும் கிடச்சதே போதும். இது பேட்லாக்கி கார்கி பேட்லாக்கி அவ்வளோதானா? கிராடி சேர்த்துட்டா? ஓகே கார்கி பேட்லாக்கி ஐ கெஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வெப்பன் கீ நான் இன்னும் எங்கே எடுக்கல. அது வேறு எங்கே கிடக்குன்னு தரல. சேஃபோட கீ எங்கே இருக்குன்னு தரல. ஐயோ ஓகே ஸ்பெஷல் கீ எடுத்து மீட் இப்போது இந்த செத்த தருணத்தில் போட்டு பார்த்துருவோம். மீட் ஐயோ அது அங்கே இருக்கே. சரி விடுங்க இப்போதைக்கு அங்கே போய் பார்ப்போம். அங்கேயே நம்ம இன்னும் போய் பார்க்கல. ஓகே இல்லை நம்ம இன்னும் இதே பார்க்கலப்பா மேலே. ஓகே மேபி சொல்ல முடியாது. இதுக்குள்ளார கார்கி மீட்டிங் இருக்கலாம். அவன் ஏன்னப்பா இது அவனுக்குள்ளே எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இருக்குப்பா அவன். ஓகே இது சிங்குக்குள்ளே போடு. மேலே நீ எடு. ஓடு போயிட்டு இதில் இப்படி ஒரு குதிரையில் போட்டு இன்னும் கேஸோலினே கிடைக்கலப்பா. அப்போ ஏலா ஓகே கடவுளே. கார்கியா வேஸ்ட்டுங்க. இது என்ன இருக்குது வேறு தரல. இதுக்கு வேறு பார்த்து பிளேயர்ஸ்க்கு வேறு இருக்கணும். சரி நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைபு போட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லையா? வேஸ்ட். தொடர்ந்து இப்போதைக்கு புக்கையாவது கொண்டு போய் நான் வச்சுட்டே போனேன். உங்கள் ஸ்பெஷல் கீ இருக்குது. பாத்ரூம் செக் பண்ணவே இல்லைங்க. இதில் கூட சொல்லலை. அதான் சொன்னல சார் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி பாத்ரூம் தான் இதுக்கு மேலே செக் பண்ணணும் போலையா? எனக்கு வந்துடுச்சு. சரி நான் கிளவி புக் வச்சுக்கோ. என்னை கொள்றதுக்கு நானே உனக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கேன். இப்போதைக்கு பாத்ரூம்லேருந்து கார்கி எடுத்துகிட்டு கீழே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிக்கை திறந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்குது? வெப்பன் கீ நினச்சேன்டா. ஐயோ அவள் எந்திரிச்சிருக்க மாட்டானான்னு தெரியலையே. இப்படியே போயிடுவோம். இது ஒரு ஸ்பான் பாயிண்ட் கைஸ். அந்த ரத்தம் மாதிரி இருக்குல்ல அது ஒரு ஸ்பான் பாயிண்ட்டு. சரி சாவடிச்சிங்கன்னா திடீர்னு அங்கேயும் கேன்சல் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் எப்பா ஜாய்ஸ்டிக் இது எனக்கு என்ன தெரிலப்பா. இது அடிக்கடி பக் வருது. இப்போ என்னப்பா இது இருங்க பக்காவாக போகும். வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ போகலாம். ரெஸ்யூம்டா. என்னப்பா இது ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே தட்டி தடங்கி எப்படியோ இது வரைக்கும் வந்துட்டேன். வெப்பனை எடுத்துட்டேன். சீக்கிரம் எடுப்பா வந்துருக்கின்ற போகிறான். இந்த பக்கம் டெடி தான் இருக்கா அதோட சேர்ந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கேன். ஏதோ இது நைஸ்டா வந்துட்டுருக்காடா. என்ன வரல எங்கே இருந்தோம்? ஓகே இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். திடீர்னு இந்த சைடு வந்துட்டானா பிரச்சனையாகும். எங்கே இருக்காங்க? ஒரு ஸ்பைடருக்கு கிடச்சிச்சு. ஓ இங்கே சவுண்டு போட்டிருக்கேன். எங்கேருந்து வருவான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே வந்துட்டா கைஸ். ஓகே நைஸு போய். ஓகே யோ என்னப்பா இது எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் சரி ஸ்க்ரூ ட்ரைவர் எப்பா யாருப்பா இவ சரியான கீழே இருக்கிற மீட்டையும் அப்படின்ற அந்த லாக்கையும் எடுத்துக்கணும். வரேன் ஃபஸ்ட்டு நான் அந்த கீழே இருக்கும் லாக்கை போய் பார்த்துட்டு வருகிறேன். செத்த நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணிடணும். இல்லைன்னா அப்புறம் திடீர்னு வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ணுவோம். ஓகே லட்சுக்கோ. இன்னும் நம்மளுக்கு 4 பொருள் ஐ கெஸ் பார்க்கலாம். கார் எஸ்கேப் இருக்கும். வச்சு சேஃப்டியா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் சேஃப்குள்ளே கட்டிங் பிளேஸ் இருக்குன்றேன். பார்க்கலாமா? என்னப்பா இது ஜாஸ்திக்கிறே. ஓகே சேஃப்குள்ளே கன்ஃபார்ம். வெறியாகுங்க. செயின் கட்டு நைஸாக வச்சு நான் என்ன பண்ணுறது? போங்கடா டீ. இப்போதைக்கு ஸ்பைடர் மீட் போட்டாச்சு பார்க்கலாங்க. அங்கே கூட நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இது இருக்கு சான்ஸ் இருக்குது. என்னது வாட்ஸ் தட்? அந்த
அந்த ஒரு நிமிஷம் இருக்குங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த இது இருக்குங்க, கேஸோலின் கரெக்டாக வாயில் வரல, அதோட நேம் கேஸோலைன். ஹேமர் எனக்கு கிடைக்குது. ஓ பாஸ். ஜாய்ஸ்டிக் ஒன்றுங்க பக் ஆகிட்டு கிடக்குது. ஓகே, இங்கே நீங்கள் லைட்டாக இப்படி வச்சு அடிச்சிங்கன்னா வராது, இப்படி லைட்டாக மேலே வச்சு சரிங்க வரேன். நான் இருக்கோ அடிச்சிட்றா கைப்பில். பக்கா. ஓகே, நைஸ். எங்கடா இது? ஓகே, அது முக்கியம் இல்லை. இதை போட்டு இதை எடுப்போம். பாய் மச்சி. லெட்ஸ்கோ. வாங்க. ஸ்பைடர் மீட்டி போடும் இடத்திற்கு போய் இருக்கும் கைஸ். அது ரொம்ப டேஞ்சரான இடம். எப்பா சாமி, கரெக்டாக போப்பா. இது ஒன்றுங்க, இந்த இடத்துக்கு வந்தாலே ஜாஸ்திக் போக என்ன பிரச்சனையே தெரியல. ஸ்பெஷல் கீ என்ன போடலையா? ஓ மேன், கம் ஆன். நீங்கள் மீட்டை போட்டு வைக்கிறேன். காட் வீலு கேஸ் ஒலி அங்கே தான் இருக்குது. ஸோ நான் அங்கே போய் தான் ஆகணும். எனக்கு அப்போ முக்கியமாக இதுக்கு தான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டு தரணும். நம்மளாம் ஜம்ப் ஸ்கேர் பண்ணி ஓடுறதுக்காகவே இருக்காங்க. வெயிட் ஆஃப் திஸ் டைம் ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டே இப்போ நான் திரும்பி மேலே போகணும். தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஏன் ப்ரோ இங்கே வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிளான் இருக்கு. இங்கே இது இப்படி பண்ணிட்டு இது வழியாக தொடடா. இது வழியாக நம்ம குதித்து இப்படி போயிடுவோம். அவன் வந்து மேலே இருப்பான். இங்கே சவுண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் அழகா ஏண்டா பக்காவாதப்பா. ஓலி மோலிஷ். அப்பா வந்த ரூட்லேயே திரும்ப வரேன். என்னத்த சொல்ல, இந்த ரூட்டில் தான் நான் வந்து இது எடுத்துகிட்டு வந்தேன், இது மீட்டு. இப்போ அதே ரூட்டில் நான் கொஞ்சமாக லைட்டாக மாற்றி ஸ்பைடருக்கு கட்டிச்சில்ல. ஓகே, ஓ வந்து என்னடா, ஓ அங்கே இருக்கா. ஓகே, அங்கே கீழே அந்த கதவுக்கிட்டே இருக்காது. தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு பொஜக்குன்னு இதை போட்டு அது சாயத்தோடு எடுத்துக்கேன். நல்லா வேலை. இப்போதைக்கு லொபக்கு பொஜக்குன்னு மேலே போய்ட்டு இது வச்சா ஸ்பைடர் வந்து சாப்பிட்றோம். அந்த டைமில் சாப்பிட்டுட்டு இருக்கும் டைமில் இதை பார்த்தா பேர்டு சீடு வேஸ்ட்டு. எவ்வளோ பண்ணதும் வேஸ்ட். சரி, பேர்ட் சீடெலாம் எனக்கு தேவையில்லைடா போடா. இப்போதைக்கு எனக்கு ஹேமர் தான் வேணும். கீழே பண்ணலாம். சரி, இதாங்க சொல்கிறது விதி. என்ன கைஸ் இது இப்படியே குச்சு கரெக்டாக குதிக்கிற இடத்துல இருக்கிறாயா அவன். நான் என்ன பண்ணிட்டோம். சரி, ஓகே. இன்னும் நான் எந்த இடத்தெல்லாம் பார்க்கலன்னா சீவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சீவர் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. மேலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டே எனக்கு ப்ளே ஹவுஸ் மட்டும் பார்க்கல. ஐ ஹோப் அதுக்குள்ளார போகிற அந்த வேலை இருக்காது நம்புறேன். அதுக்கு என்ன சவுண்டு எந்திரிக்கும்போது ஏதோ சவுண்டோடு இருக்குது. பயமா. ஜாய்ஸ்டிக் வெறியாக தாரா. எங்கள் ஜாய்ஸ்டிக் வெறியாகுதுங்க எனக்கு. இருங்க ஈஸ்வரன். அதே இப்போதைக்கு வெற்றிகரமாக சீவருக்கு வந்தாச்சு. இந்த ஜாய்ஸ்டிக் பிரச்சனையோடு நான் படுற பாடுக்கு சவுண்டு சாரி நான் லைட்டாக குறைச்சிக்கிறேன். என் மீடியா வால்யூம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக தண்ணி. ஓகே, கோட் 2 நைஸ். இல்லைங்க கிளவி இங்கே வா. கிளவி ஓ கிளவி இங்கே வந்துடுவா. அது ஒரு நிமிஷம் இல்லை இல்லைங்களா. ஸோ பாய். ஓ நைஸ் ஹேமர் வந்ததுக்கு ஹேமர் நைஸ். ஓ இதை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு நான் ஓடிடுறேன். லிட்ரலி நைஸுங்க, லிட்ரலிங்க. ஆனால் அவன் அங்கே இருப்பாளே. ஐயோ இதான் போகணும் இருக்காலாம். ஓடி மொழி ஒரு போகலாமான்னு வர தரலாம். சரி போவோம். இருங்க இங்கே இருப்போம். இருங்க ஓகே இப்போ போகலாம் அப்படின்னு பாவா அப்படின்னு பிடிச்சி அடிச்சிட்டு போகிறேன். ஓகே, இங்கே எங்கேயும் இல்லை. ஓகே, நான் அது இந்த ரூட்டில் போனேன். இங்கே இந்த சத்தத்தை இப்படி போட்டேன். நம்ம இப்படியே ஓடிடுவோம். ஏன்னா நம்ம இந்த ரூட்டோடையே அப்படி போயிடலாம். பார்த்துட்டாங்க. சரி, நான் சும்மா போனேன். ஐயோ இதை வேறு கீழே தட்டி விட்டோன்னா. சரி ஓகே, அவள் இங்கே வந்துடுவான். ஐயோ எப்படி பார்த்தோம். சரி ஓகே நோ ப்ராப்ளம். போய் கேஸ் ஒடிக்கையாச்சும் எடுக்கிறேன் நான். ஏன்னா கேஸ் ஒடினா ஏதாச்சும் எடுக்கும். வாங்க ஹேமர் கிடச்சிச்சு.
ஹேமர் கச்சிச்சி என் துள்ளாட்டத்தில் இருக்குங்க. ஓகே லட்ஸ்கோ இல்லை அப்படின்றத மட்டும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனால் ஆகும். சாப்பிடு சி ஏ ஜம்ப்ஸ்கேர் பண்ணுறதுக்காகவே இருக்காங்க. பயங்கர டிடி ஜாய்ஸ்டிக்கு வேணாங்க நேரம் பார்த்து காலை வரணும். ஏடு ட்ராப்பு கீழே தான் விழுந்துருக்கு. இப்போ கீழே தான் போகணும். லிட்டரலி நான் கீழே போக மாட்டாளே. எப்பா ஜாய்ஸ்டிக்கு கொஞ்சம் கரெக்டாக சப்போர்ட் பண்ணுப்பா. பார்ட் ஆஃப் ஷாட் நீ எங்கே கொண்டு வந்துட்டு வச்சுருக்கீங்க? ஐயோ சாரி கை ஷார்ட்டை சவுண்டு கேட்டுருச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. கீழே இருக்காளா மேலே வராளா ஒன்றும் தெரியலையே. லெட்ஸ் சி. ஓகே வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் மிஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் கேசோலின் இருக்குது. கிளவி எங்கேன்னு தெரில. ஒரு தைரியத்தில் போவோம். ஐயோ இதுக்கு ஹேமர் வேறு எடுத்துகிட்டு வரணும். போங்க. சாத்திடுச்சு நைஸு. ஓகே தட்டி விடு. விழுந்துருச்சு. கேசோலினை எடுத்துக்கிட்டு அழகே எடுறா. ஜாய்ஸ்டிக் ஒன்று கைஸ். ஓகே கிளவி இங்கே தான் வரணும். ஓகேவா கீழே வந்துடாத. ஷிட். ஓகே ஐ ஹோப் திடீர்னு வந்துட போகிறோம். ஜம்ப்ஸ்கேர் தான் வரும். திரும்ப பார்த்துட்டா எந்த மூலையிலேருந்து பார்த்தான்னு தரலையே. ஓ பேசாமல் நான் சீவர் வழியாக போயிடுவா. ஓகே ஐ ஹோப் எனக்கு இனிமேல் அந்த பேக்ரவுண்டில் மியூசிக் உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சவுண்டு கேட்குது. பேசாமல் போட்டு தள்ளிடுவோமா பீஸியோட. சவுண்டு என்ன கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்கேயோ ட்ராப் செட் பண்ணிட்டா அது வேணால் நல்லா கேட்குது. எங்கே செட் பண்ணாதான் தெரியல. ப்ளீஸ் நான் போட்டே தள்ளிடுறேன் போங்க. கதவு துறை ட்ராப்பு. ஓகே சத்தம் போட்டாச்சு. உள்ளே போய் உட்காந்து. ஓகே ஸோ இவன் வந்தவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறான். ரீல்ஸுங்க அது. திஸ் இஸ் கால்ட் எக்கனாமிக்ஸுங்க. ஓகே கிராணி திரும்ப உள்ள போயிட்டா. வெளியே போ. கதவை சாத்தி விடு. சாலி கருமோ. ஓகே ஃபியூயல் ரீஃபில் பண்ணியாச்சு. ஸ்பார்க் ப்ளக் உள்ளே இருக்குது. ரென்ஸு கிடச்சிச்சு. இன்னும் கார்க்கி எல்லாமே கிடச்சிச்சுங்க. பேட்லாக்கி மட்டும் கிடச்சா முடிஞ்சிடுங்க ஐ கெஸ். பார்க்கலாம். ஐ ஹோப் இன்னும் எங்கே போய் வச்சுருக்கா பார்த்தீங்களா? பேட்லாக்கி கண்டிப்பாக கீழே தான் இருக்கும். சீவரில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஐயோ ப்ளே ஹவுஸில் மட்டும் இருந்துடக்கூடாதுங்க. ஏங்க பிளேயர் கோடு 2 ஓகேங்களா? கோடு 2 அங்கே போய் பார்ப்போம். மேபி இந்த கீ கிடைக்கும். அது என்னது இந்த கட்சின்னு ஒன்று வெறியாகுது. ஓகே லெட்ஸ் போயிட்டு அந்த கோடையாச்சும் போடுவோம். சாரி மீடியாவில் அதிகமாக இருந்தால் இங்கே பாருங்கள். கோடு 2 இங்கேயே வச்சிட்டானிங்க. இப்போ நான் அவள் எங்கே இருக்கான்னு எட்டி பார்க்க விரும்பலை. இந்தம்மா கிளவி கொஞ்சம் போறியா? இவ்வளோ கொஞ்சம் போனான்னா பரவாயில்ல. இப்போ எட்டி பார்க்கும்போது லபக்குன்னு பிடிச்சிட்டானே பயமாக இருக்குது. ஆல் கிளியர். எங்கே இருக்கான்னு தெரில. நான் வாட்டுக்கு பயமாக தாங்க இருக்குது. இந்த ஹாரர் கேம் இது அங்கே ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறதுக்காகவே ஒதுக்கி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா? ஓனோ ஏம்மா கிளவி அப்படி மட்டும் போயிடாது. ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் போயிடாத. ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா இந்த பக்கம் இருக்கான்னு பார்த்துட்டா. இப்போ அவள் இந்த பக்கம் வரும்போது நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். வா கிளவி வா. உன்னால் முடியும். ஸோ ஓகே போகலாம் பற்றி கூட அவ்வளோதான் கைஸ். இப்போதைக்கு வாங்க அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நைஸ் 2 கட்டிங் பிளேயர்ஸா? வேஸ்ட்டுங்க. லிட்ரலி வேஸ்ட்டுங்க. என்னப்பா இருக்கிற மொசை. லெட்ஸ் கோ. ஓகே நைஸு. இப்போதைக்கு எங்கே இருக்கேன்? இங்கே இருக்கேன். ஓகே லெட்ஸ் கோ. பார்த்துட்டோம். கிளவி நான் இங்கே இருக்கேன். கிளவி இந்த சைடு வா. பொசுக்குன்னு பார்த்தா வா இந்த சைடு வா. ஐ ஆம் வெயிட்டிங். ஐயோ வாமா.
கூடுகள் வா வா, நான் அப்படி போயிடுறேன், பாய். ஓகே, இப்போதைக்கு நம்ம அங்கே இந்த சந்தில் ஒரு பார்க்காத ஒரு இடம் இருக்கிறது நம்ம. ஸோ அந்த இடத்துக்கு போவோம். இதெல்லாம் எப்படியும் ஒன்றும் இருக்காது, நினச்ச மாதிரியே ஒன்றும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் அந்த அந்த கிரேட் இருக்குல்ல, அதை தான் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா ஐ கெஸ் அந்த சைடில் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். ப்ளே ஹவுஸ் கீ முதற்கொண்டு பா எங்கடா இருக்காது. ஐயோ அது அங்கே இருக்குது, சந்தோஷம். இப்போ நான் கரேஜுக்கு தான் போகணும். சாரி கைஸ், சாரி குப்பகாரம் பார்ட்டி வந்துருக்காங்க, அதனால் சவுண்டு லைட்டாக கேட்கும். நான் ஜன்னல் ஓப்பனில் இருக்கா, அதனால் கேட்கும். சாரி கைஸ், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சவுண்டு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்தளவுக்கு கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஐடிக்கே கேட்டாலும் கேட்கும், மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த வீல் கிராங்க் எடுத்துகிட்டே இப்போ நான் வெற்றிகரமாக இப்படியே போகிற மாதிரி இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். பட் போக முடியாது அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, இதை எடுத்துகிட்டு நான் வெற்றிகரமாக சீவருக்கு போகணும். ஓகே போயிட்டோம், நைஸ். ஓகே குதிச்சர்றா கை போல. யாப்பா குதிச்சாச்சு. ஓகே நைஸ். இப்போ இதை போடணுமா எங்கே அங்கே? ஓகே ஒவ்வொருத்தர் எங்கே இருக்கான்னு தெரியலையா. கிளவி இல்லை, நல்லா வேலைங்க. நான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னா செத்துருப்பேன். வராடா வரா. ஸோ அப்போ நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். மியூசிக் போனோம்னா உங்களுக்கு போகலாம். நம்ம மியூசிக் போனோம். ஓகே மியூசிக் போயிடுச்சு. போயிட்டா ஓடுறோம். இப்போவே போனால் தாங்க உண்டு. இதில் போட்டு இப்படி சுற்றி விடு. நைஸ். இப்போ அவள் ஒருத்தர் எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கடி இருக்க? ஓகே ஓடிடுற கைப்பில். நைஸ். என்னடா இருக்கு? ஏன்னா ஒன்றுமே இல்லாத காடணும். யாரா இப்போ பண்ணுறீங்க? ஓகே இப்போதைக்கு இதில் என்னடா இருக்கு? ஏடா இல்லை. ஓகே ப்ளே ஹவுஸ் கீயாச்சும் கிடச்சிட்டே, அது வரைக்கும் சந்தோஷங்க. லிட்ரலி போய் ஒருத்தர் எங்கே இருக்கான்னு தரல, அப்படியே ஓடிடு. எங்கே இல்லையா? சரி ஓகே, மேபி அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு பார்ப்போமா? ஐயோ அதை பண்ணும் இதை பண்ணும் தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு ப்ளே ஹவுஸ்க்கு போயிட்டு ப்ளே ஹவுஸ்க்கு போகிறது தானே, இப்படியே போகலாமே. ஐயோ பைத்தியமாயிட்டேங்க நான் லைட்டாக. ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும், மன்னித்துக்கொள்கள். இப்போது கிளவி எப்படி இங்கே வருவா, அங்கே இருந்தாலும் இப்போதைக்கு கதவை திறந்து இந்த பக்கம் வந்துடுவா. நைஸ். இப்போதைக்கு எனக்கு 2 காக்வீல் வேணும். ஒன்று எங்கே இருக்குது? அந்த ஐ கெஸ் அங்கே இருந்ததுன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கீ மட்டும் இதில் மாஸ்டர் கீ கிடச்சது தாங்க. எப்பா சாமி கதை திறப்பா. இதுக்குள்ளே வேறு என்ன இருக்கு, இப்படியே பார்க்க முடியுமா? கணுதல்ல. ஓகே இங்கே வந்து நான் எனக்கு 2 காகவீல் வேணும். ஓகே ஸோ அதை 2த்தையும் போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே லெட்ஸ் கோ. இப்போதைக்கு நான் நினச்சேன்னா ஷார்ட்கட் அசம்பிள் பண்ணலாம். ஏன்னா 3 பாட்டம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. யார் பண்ணிக்கிட்டு வெப்பனும் அங்கே கிடக்கு. போயிட்டு இப்போ நான் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதை எடுத்துகிட்டு நான் இப்போது அங்கே போகிறேன். அதுக்கு அந்த 2 காகவீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளார எனக்கு அந்த வாட்டர் செட் பேட்லாக் அது இருக்கான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாம் டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, சரி எங்கடா ஒன்றுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டே 2 தான், அதனால தான் நான் ஜம்ப் ஸ்கேர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கேன். இல்லை என்ன தினத்துக்கு 10 அது ஒரு தலைவலியாக இருக்கும். பார்த்து போகணுங்க. டே 5 வந்துச்சுன்னா. டே 5 அளவெல்லாம் போவாதுன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எஸ்கேப் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஏம்மா கிளவி எங்கேம்மா இருக்க? இங்கே இல்லை, இந்த பக்கம் இல்லை. போகலாமா? போகலாம். ஓஷ் ஓகே டப்புன்னு போகணும், இல்லைன்னா கவ்விடுவான். லிட்ரலி டப்புன்னு போனீங்கன்னா கவ்விடுவான். ஓகே
த சீவர்லேயே சேஃபஸ்ட் இடம் ஏன்னா அந்த சீவர் சேஃபஸ்ட் இடம் ஏடா சரி. அப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஹவுஸில் தான் எனக்கு தேவையான பொருள் இருக்கு போலங்க. ஆனால் இப்போது கிளம்பி எங்கே இருக்கான்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தா இல்லை இல்லை அப்படின்னா ஓடேறா கைப்புள்ள. எங்கே இருக்கான்லாம் பார்க்குறதில்ல. பார்த்துட்டா எங்கேயோ பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடுது. ஒயின்னு அது ஒயின்னு எனக்கு இங்கே கேட்குது. இப்போ கரெக்டாக கொடுப்போனா கிளம்பி ஒன்றுமே முடியாது. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ இந்த காக்வீலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே போடுறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணிடுங்க. எந்த கிளவி ஐயோ கிளவி பார்த்துருச்சுங்க. சரி, நான் அழகாக அந்த வழியாகவே போயிருக்கலாங்க. சரி, இதை இந்த ரூட்டாகவே போயிருக்கோம். சரி, வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் ஓகே, ஐ ஹோப் இந்த பக்கம் வந்தது அவள் பார்த்துருக்க மாட்டான்னு நம்புகிறேன். பார்த்துருந்தானா ஒன்றுமே முடியாது. ஓகே லெட்ஸ் கோ. இந்த காகிவியில் கொண்டு போயிட்டு ப்ளே ஹவுஸில் போகிறதுக்கு முக்குள்ளே நீங்கள் இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணிடுங்க. வண்டி சவுண்டு கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. செத்து. ஓகே வெயிட். அந்த ரெண்டாவது காகிவியில் எங்கே பார்த்தோம்? அந்த இன்னொரு காகிவில் அந்த மேலே ஐ கெஸ் பார்க்கலாம். அங்கே போய் பார்ப்போம். அப்படியே போகும். இல்லை கிளவி திடீர்னு இருந்துடுற போகிறோம். பாத்ரூமாக இருக்கலாம். ஐயோ ஒருத்தி எங்கே இருக்கான்னு தெரியாமல் போகிறது ரொம்ப டேஞ்சருங்க. கிளவி எங்கே இருக்கான்னு தெரியாமல் போகிறது மட்டும் ரொம்ப டேஞ்சர். ஆனால் அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு விஷயம். ஷிட் கைஸ், என்னங்க இது? ஃபஸ்ட் டைம் செத்தது ஜம்ப் ஸ்கேரில், செகண்ட் டைம் சாவது கால் வலிக்கிருச்சு. ஸோ என்னப்பா இது? சரி, டே 3 வந்து விட்டது ஃபைனலி. ஓகே, இப்போதைக்கு லட்சி இந்த டே 3லேயாச்சும் எஸ்கேப் பார்க்குறேன்னு பார்ப்போம். சீக்கிரம் ஒரு தடவை அடித்து இங்கேயும் படுக்க போடுறோம்னு தரல. அடிக்கிற இடத்துலேயே படுக்க போட்டோன்னா பரவாயில்ல. ஓகே, லாஸ்ட் டைம் அங்கே தானே செத்தேன். ஓகே, மேலே எதுக்காக போனேன்? அந்த காக்வீல் அங்கே தான் இருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் வந்து இதில் இப்படி போகணும். ஓகே, இந்த ரெண்டாவது காக்வீல் இங்கே தான் இருக்குது. கட்டிங் ப்ளையர்ஸ் வேணும். கட்டிங்கு ப்ளையர்ஸு செயின் கட்டரை வச்சா இருக்க முடியும். ஆனால் நம்ம செயின் கட்டரை எடுத்துக்கோம். அது அந்த சேஃப் கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, சேஃப் கிட்டே போனோன்னா வா கிளவி பாய். கிளவிக்கு டாட்டா சொல்லிட்டு போவோம். வாங்க, தப்பிச்சிடலாம். இவள்கிட்டருந்து தப்பி சேஃப் கிட்ட தானே வாங்குவாங்க. இங்கே வந்து இங்கே தான் இருக்குது செயின் கட்டர். கட்டிங் ப்ளையர்ஸ் எங்கே இருக்குன்னு மறந்து போச்சு எனக்கு லிட்ரலி. ஸோ தட் நான் செயின் கட்டர் வச்சே கட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளம்பி இங்கே வருவாளி. ஐயோ வந்த ரூட்லேயே போயிடுவோம். ஏன்னா தெரில, இப்படியே போகலாம். ஏன்னா 2 ரூட்டு தான் அங்கே போகிறதுக்கு. ஒன்று இப்படி, இன்னொன்று அப்படி. இப்படி போகிறது தான் நைஸ் ரூட். திடீர்னு பார்த்தா இப்போ வெளியே இருப்பான். ஐயோ நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது. ஏன்டா நடக்குது? சரி கருமோ, நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்க. சரி, நான் சொல்கிறதுல ஒரு 2 விஷயமாச்சு இல்லை. இப்போ அங்கே காக்வீல் இல்லைன்னு சொல்லியிருந்தா இருக்குமோ? அந்த மாதிரி தான் இருக்குது. இது நல்ல வேலை, இதெல்லாம் ஆல்ரெடி உடச்சி வச்சுட்டு. ஐயோ சீக்கிரம்டா. கிளவி வேறு வந்துட்டாலும் தெரியலையா? இந்த வாட் இஸ் தட் பேட்லாக்கி கிடைக்கணும். அதுவும் கடவுளே, இதுலேயும் பேட்லாக்கி இல்லைன்னா வேறு எங்கேயுமே இருக்காது. இதில் தான் இருக்கும். இதில் தான் இருக்குது. நம்ம எஸ்கேப் பண்ண போகிறீங்க தரணும் கைஸ். இப்போதைக்கு கிளவி இங்கே வா. இங்கே வந்துடு. கரேஜில் இருக்காதா? கரேஜில் இருக்க மாட்டா. ஓகே, கார்க்கு இங்கே தானே இருக்குது. ஆல்ரைட். ஐயோ கைஸ், பிரெஞ்சை வச்சு நான் இதை ஏன்டா இப்படி இருக்கேன்? சரி, பேசாமல் கிளவியை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா அப்புறம் பிரச்சனை. நான் என்ன ஸ்பார்க் ப்ளக்கே பண்ணல. ஷிட், போடுறான் உள்ளே போடான். கிளவி பார்த்துருக்க போகிறான். கதவை திறந்து வா அப்படின்னு அடிப்பான். டே 4ல் தான் எஸ்கேப்பு. அப்படிலாம் ஆகாது. லட்சி
கிளவியோட ஃபுட் ஸ்டெப்ஸும் எனக்கு கேட்கல. வரா ஆனால் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஏன் கேட்கல? மியூசிக் ஆஃப் இருக்கா? ஓ மியூசிக் ஆனில் இருக்கா? ஓகே நைஸ். பாய் கிளவி. பாய் பாய் பாய். ஓகே இப்போதைக்கு நான் நைஸ். எனக்கு தெரிஞ்ச ஏதோ மறந்த மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் பார்க்கலாம். அடுத்த கிராணி அடுத்த கிராணி சாப்டர் 1ல் டோர் எஸ்கேப் பண்ணலாமா சீவர் எஸ்கேப் பண்ணலாமான்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இப்போது வந்து ஒருத்தர் வந்து யாராச்சும் ஒருத்தராச்சும் சீவர் எஸ்கேப் பண்ணுறீங்களான்னு டோர் எஸ்கேப் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா சீவர் எஸ்கேப் தான் கஷ்டம். ஸோ ஓகே இப்போதைக்கு இதை டைப் பண்ணிட்டு எஸ்கேப் முடிஞ்சிச்சு. வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஐயோ வீடியோ. ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் இருங்கடா, இந்த இன்ஜினை வேறு மூடணுங்க, இல்லைன்னா கிளம்பாதீங்க. ஓகே ஐ நீடு வெரி ஆகுது ப்ரோ எனக்கு. சரி இந்த காக்கி எடுத்துகிட்டு தான் போகணுமோ? ஏன்டா இப்படி இருக்கீங்க? இதை தோற நோட்டிஃபிகேஷன் ஒன்று அப்படி பாருங்கள். இதாங்க பங்கமான கார். ஓகே ரிவர்ஸ் கீரே. ஸோ ஃபைனலி எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். அந்த முன்னாடி இருந்த அந்த இன்ஜினை போயிடுச்சுங்க பிடிக்கிட்டு. சரி நைஸ். ஸோ நைஸ். இப்போ டவுட்டு ஃபைனலி எஸ்கேப் கைஸ். எங்கள் கிராடி பாய். ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் யாராச்சும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மந்த்துக்குள்ளே நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்